இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முக்மின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்துல நம்ம துவா செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம செய்யற துவா கபூல் ஆகிறதுக்கு நிறைய ஷர்த்துகள் இருக்குது. அதுல குறிப்பாக ஒரு துவா கபூல் ஆகும்னா முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு முழுமையா சொல்லணும் துவாவுடைய ஆரம்பத்துல. அடுத்து பிஸ்மில்லா சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ்வை புகழணும். அதாவது ஹம்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொன்னாலும் சரி, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்போ அல்லாஹ் என்ன பண்ணணும்? புகழணும். இரண்டாவது. மூன்றாவது, சலவாத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல சலவாத்து சொல்லணும் கட்டாயமா. அப்போ மூன்றாவது சலவாத்துன்னு சொல்லியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ சல்லிம் அலைஹி அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, என்ன தெரியுமா அந்த சலவாத்து சொல்லிக்கங்க. அதற்கு அடுத்தபடியாத்தான் நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய தேவைகளை என்னென்ன இருக்கோ அவங்களுடைய தாய்மொழியில கேட்டாவே அல்லாவுக்கு தெரியும். அல்லாவுக்கு எல்லா மொழியும் தெரியும், நமக்கு தான் எல்லா மொழியும் தெரியாது. ஆகவே நம்மளுடைய தாய்மொழியில என்ன பண்ணலாம், அரபி தெரிஞ்சவங்க அரபியில கேளுங்க, இல்லைன்னா அவங்களுடைய தாய்மொழியில, ஏன் அப்பதான் அது உணர்வு பூர்வமா இருக்கும். நீங்க தன்னுடைய தாய்மொழியில என்ன பண்ணலாம், நம்மளுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கேட்டுக்கலாம். கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம தேவையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க முதல்ல ஹம்து சொன்னோம், பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் அல்லாஹ் புகழ்ந்தோம், அப்புறம் சலவாத் சொன்னோம். ஆனா இங்க நம்ம தேவையை கேட்டு முடிச்சுட்டு துவாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், சலவாத்து முதல்ல சொல்லணும். சலவாத்து சொல்லிட்டு அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு இந்த முறையில துவா செஞ்சா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவா அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும்.